ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச டிவி சாணக்க எம்பி தெரிவித்த ரகசிய தகவல். வலுசக்தி அமைச்சர் பதவி விலகியமை எதிர்க்கட்சிக்கு கிடைத்த வெற்றி. லசந்த அழகிய வண்ண. ஜேவிபியின் மேதின நிகழ்வுகள் தொடர்பான அறிவிப்பு. ஒற்றுமைக்கான முயற்சியை தமிழ் காங்கிரஸ் தகர்த்தது. தமிழரசு கட்சி கடும் சீற்றம். முழுமையாக மூடப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. கப்பல்களுக்கு கடும் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா நம்பிக்கையான நாடு அல்ல. ஈரான் பேராசிரியரின் அதிரடி கருத்து. இன்று கடும் வெப்பமான வானிலை. பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை. இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை கசிந்துள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து பல கட்சிகளின் கூட்டணியில் நாமல் ராஜபக்ச நிச்சயம் போட்டியிடுவார் என மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரியால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன்று உலகில் அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக நாம் மாறியுள்ளோம். அந்த எரிபொருளின் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட போகின்றது. இந்த டீசல் மின் உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாளைக்கு 4500 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. அந்த பணத்தை செலுத்துவது யார்? அமைச்சரா அல்லது ஜனாதிபதியா? இந்த நிலக்கரி மோசடியை செய்தது அமைச்சர் மட்டுமல்ல, அதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையும் சம்பந்தப்பட்டுள்ளது. ஆனால் அமைச்சரை மட்டும் இதற்கு பொறுப்பாளியாக்குவதற்கு நாம் விடமாட்டோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் விசாரணைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு சரியான தீர்வு ஒன்றை எடுக்க உள்ளோம். இந்த நிலக்கரி மோசடிக்கு அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் பதவி விலகியதுடன் முடிந்துவிட்டது என அரசாங்கம் நினைக்குமானால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இதனால் ஏற்பட்டிருக்கும் நட்டத்தை ஈடு செய்வது யார் என தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பதவிகளிலிருந்து விலகியமையானது எதிர்க்கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் பலத்த அழுத்தம் காரணமாகவே இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அரசாங்கம் இதனை ஒரு சுயாதீன விசாரணைக்கான நடவடிக்கை என கூறி நியாயப்படுத்த முயல்கின்றது. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது ஆளுங்கட்சியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வித தவறும் நடக்கவில்லை என கூறி அரசாங்கத்தை பாதுகாத்தனர். ஆனால் அன்று நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க முடியாத உண்மைகள் இன்று மக்கள் முன்னிலையில் நிரூபணமாகியுள்ளது. நிலக்கரி கொள்வனவு நடைமுறையில் பாரிய முறைகேடுகள் காணப்படுவதாக தணிக்கை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஊழலை ஒழிப்பும் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக பழைய ஊழல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது இவர்கள் முதலாவது நிலக்கரி டெண்டர் சர்ச்சைக்குள்ளானது. 2009ஆம் ஆண்டு முதல் விசாரிக்க வேண்டும் என கூறுவது முறையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருப்பது குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் தாம் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர் என்று கூறுவதற்கு நாமல் ராஜபக்சவுக்கோ அல்லது எதிர்க்கட்சியில் உள்ள எவருக்கும் உரிமையுண்டு. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என ஒரு தனித்துவமான அடையாளம் உள்ளது. இறுதியில் யார் தகுதியானவர் என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாப்பதை விடுத்து வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று லசந்த அழகியவண்ண இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இந்த வருடம் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாட்டங்களை மாவட்ட மட்டங்களில் நடத்துவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளது. அதன்படி அந்தந்த மாவட்ட தலைவர்களின் தலைமையில் மே தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. விசேடமாக நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஏற்படும் இடையூறுகள் கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மாவட்ட மட்டங்களில் மேதின கொண்டாட்டங்கள் நடைபெறுவதுடன் ஜேவிபியின் தலைவரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க கொழும்பில் நடைபெறும் மேதின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வார். தமிழ் தேசிய கட்சியிடையே தீர்வு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றுமை முயற்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தகர்த்துகின்றது என்று தெரிவித்து அது தொடர்பில் விசனம் வெளியிட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி.
இந்த ஒற்றுமை முயற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு புதிய அரசியல் யாப்பை வரைவுக்கான இணக்கப்பாடுகின்ற தலைப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானமும் பொதுச் செயலாளர் AM சுமந்திரன் ஒப்புமிட்டு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியல் யாப்பு வரைவுக்கான இணக்கப்பாடு மேற்சொன்ன தலைப்பில் தங்களது கடந்த 2026/3 இடப்பட்ட கடிதமும் 2026/3 அன்றும் 2026/4/9 அன்றும் நடைபெற்ற கூட்டங்கள் சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாகவும் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை மிகவும் மனவருத்தத்துடன் எழுதுகின்றோம். தங்களின் மேற்படி முயற்சியை நாம் எதுவித தயக்கமுமின்றி உடனடியாகவே வரவேற்றமை மட்டுமல்லாமல் எமது கட்சியின் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பையும் நல்கினோம் என்பதை நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த ஒத்துழைப்பு காரணமாக ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்து அரசாங்கத்தோடு அரசியல் தீர்வு சம்பந்தமாக எதுவிதமான இடைவினையும் கொள்ள மாட்டாது என்ற வாக்குறுதியையும் நாம் வழங்கியிருந்தோம். வடக்கு கிழக்கை பிரதித்துவம் செய்யும் பிரதான கட்சியாக நாம் இருந்தபோது அகில இலங்கை தமிழர் காங்கிரஸ் கோரிக்கை ஏற்று இந்த வாக்குறுதியை நாம் வழங்கியிருந்தோம். நாம் ஒற்றுமையாக செயற்பட எப்போதும் தயாராக இருக்கின்றோம் என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாத வண்ணமே இதுவரை நாம் செயற்பட்டு வந்துள்ளோம். நிபுணர்களோடு செயற்படுவதற்கு கூடுதலான எண்ணிக்கையை அவர்கள் கடந்த கூட்டத்தில் கோரிய வேளையில் எமது இடங்களையும் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருந்தோம் என்பதை தாங்களும் நன்கு அறிவீர்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இப்படியாக தனித்து செயற்படுகின்ற பின்னணியில் விரக்தி அளிக்கும் விதத்தில் தங்களது முயற்சியை தொடர்வதனூடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதிமிக்க விளைவுகள் ஏதேனும் எட்டப்பட முடியுமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் என அதில் எழுதப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக மூடுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை நீக்கப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சில கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா தனது முற்றுகையை தொடர்வது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்படும் வரை உலகின் மிக முக்கியமான இந்த எரிசக்தி வழித்தடம் மூடப்பட்டிருக்கும் என ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடல் பகுதிகளில் உள்ள எந்தவொரு கப்பலும் தற்போது நங்கூரமிடப்பட்டுள்ள இடத்தில் நங்கூரமிடக்கூடாது என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை நெருங்க முயலும் கப்பல்கள் எதிரிக்கு ஒத்துழைப்பதாக கருதப்படும் என்று அத்தகைய விதிகளை மீறும் கப்பல்கள் ஈரானிய படைகளால் இலக்கு வைக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பிராந்தியத்தில் பயணிக்கும் சர்வதேச வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மத்தியில் பெரும் அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முரண்பட்ட அறிக்கைகள் காரணமாக ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதவில்லை என்று ஈரானிய பேராசிரியர் தெரிவித்துள்ளார். ஊடகத்துக்கு அளித்த நேர்காணலில் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து அவர் விரிவாக பேசியுள்ளார். கடந்த இரவு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எந்தவொரு ஒப்பந்தத்துக்கும் அமெரிக்கா தகுதியான நாடுகள் என்பதை உணர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது தற்போதைய போக்கை தொடரும் வரை ஈரானும் போரை தொடரும் என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஈரானிய படை எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ளும் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மக்கள் தொடர் எதிர்ப்பை அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய மோதலில் ஈரானோ மேலாதிக்க நிலையில் இருப்பதாக நம்புகின்றது. எதிர்காலத்தில் எந்தவொரு மோதல் ஏற்பட்டாலும் எந்த மேலாதிக்க நிலைநாட்ட ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாத நிலையில் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும் என பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கேண்டி, நுவரெலியா, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்கள் தவிர நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் இன்றும் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மொன்றாகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும். இந்த மாவட்டங்களில் வெப்ப சுட்டன், அதாவது மனித உடலுக்கு நுகரப்படும் வெப்பமானது
அதிகமாக காணப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், வடமத்திய, தென் மற்றும் உவ மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மன்னார் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்கள் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மின் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக குறித்த புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இந்த செய்தியின் மேலும் இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சு, நிதி அமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றது. ஆண்டில் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பையும் மழைக்காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு முறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். ஆனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பகுதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச டிவி சாணக்க எம்பி தெரிவித்த ரகசிய தகவல். வலுசக்தி அமைச்சர் பதவி விலகியமை எதிர்க்கட்சிக்கு கிடைத்த வெற்றி. லசந்த அழகிய வண்ண ஜேவிபியின் மேதின நிகழ்வுகள் தொடர்பான அறிவிப்பு. ஒற்றுமைக்கான முயற்சியை தமிழ் காங்கிரஸ் தகர்த்தது. தமிழரசு கட்சி கடும் சீற்றம். முழுமையாக மூடப்பட்ட ஹோர்முஸ் நீரிணை. ஈரானின் அதிரடி அறிவிப்பு. கப்பல்களுக்கு கடும் எச்சரிக்கை. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா நம்பிக்கையான நாடு அல்ல. ஈரான் பேராசிரியரின் அதிரடி கருத்து. இன்று கடும் வெப்பமான வானிலை. பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை. இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை கசிந்துள்ள தகவல். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.